ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கறிவேப்பிலை சிக்கன். அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்திருக்கேங்க. இந்த கறிவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை. இதில் வந்து எந்த மருந்துமே அடிச்சிருக்காது. ஏன்னா கறிவேப்பிலையில் தான் நிறைய மருந்து அடிச்சிருக்காங்கங்க. அதை பார்க்கும்போதே பயமாக இருக்குது கடையில் வாங்குறத பார்த்தாலே. இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு அதுக்கு கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 3 காரமான பச்சை மிளகாய். இது நம்ம தோட்டத்தில் உள்ள பச்சை மிளகாய் தான் பழுத்துடுச்சு. இதை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து போனோடி தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த அரைச்ச விழுதையும் இது கூட போட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரு பாதி அளவு எலுமிச்சஞ்சாறு. உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எலுமிச்சம்பழச்சாறு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னாச்சுன்னா அந்த காரம் உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கி இந்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து சூடான எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மனம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். எனக்கு கறிவேப்பிலையெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளது இல்லை. மோஸ்ட்லி வந்து கறிவேப்பிலையெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கடையில் உள்ளதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான கறிவேப்பிலை சிக்கன் ரெடி.